இந்த நல்லதொரு அற்புத அருள் வழங்கும் திருநாளிலே, திருவிழாவிலே நாம் எல்லோரும் இணைந்து பகவானை ஆராதித்து எல்லா அருள்மழையும் பெற்றோம். இதிலே யாதொரு சிறிய குற்றம் குறைகள் இருப்பினும் நீங்க எல்லாம் பெரியவங்க, பகவானுடைய திருவடிவம், நீங்க அதை பொறுத்தருளணும். பொதுவா இங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன மைனஸ் பாயிண்ட்? இங்க வர்ற பெரும்பாலான இது இவருடைய வீடு தானே, அதாவது ஒரு விருந்து மாதிரி பல சிலர் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடல, அவரு நம்ம ஒன்றும் ட்ரீட் பண்ணல, வாங்கன்னு சொல்லல, அப்படி எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஆலயம் தான். சொல்ல போனா காலப்போக்கில் இந்த வீட்டையை நான் வெக்கேட் பண்ற ஐடியால தான் இருக்கிறேன். இந்த வீட்டையை நான் வெக்கேட் பண்ணி வேற எங்கேயா போயிட்டு இதை முழுக்க ஆசை. ஏன்னா ஒரு சின்ன ஓலப்பறையில் தான் இருந்துச்சு, இது ஓலை ஷெட்டா தான் இருந்தது, ஒரு ஓலப்பறை தான் இருக்கு. அதனாலதான் குடின்னு வச்சோம். அதுக்கப்புறம் இது வளர்ந்து இது வரைக்கும் அங்கே இப்போ கேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. இனி போக இது முழுக்க அந்த கேம்பஸ் ஃபுல் ஆகணுங்கிறது எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. அப்படி வரைச்ச நான் பகவானை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணினேன். பகவான் இதை விட்டு நகர மாட்டேன்ட்டாரு. போடா நீயும் நான் இங்க உட்காந்து என்ன எங்க தூக்கிட்டு போய் பாக்குறேன்ட்டாரு. ஸோ நான் வெக்கேட் பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணாரு. இது முழுக்க ஆசிரமம் ஆயினால இதை ஒரு அருள் குடிலாவே நீங்க பாருங்க. இது ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் நினைக்காதீங்க. அதனால இது ஒரு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அவர் ஏகமாய் இந்த இடத்துல வந்திருந்து, இது சிவகுமாருக்காக அவர் வரல, இல்ல சிவகுமாருடைய குடும்பத்துக்காக அவர் வரல. இந்த இடத்துல ஏதோ ஒரு வேக்யூம் இருந்திருக்கு, அதை ஃபில் பண்றதுக்காக பகவான் வந்திருக்கார். இந்த குமரி மாவட்டத்துக்கே அவர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதை நீங்க பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இங்க வந்திருந்து பகவானுடைய அருள் பெற்ற அத்தனை அடியார்களுடைய திருப்பாதங்களையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி நான் பகவானிடத்திலே உங்களுக்காக நான் மன்றாடி பிரார்த்திக்கின்றேன். உங்களுடைய திரு இல்லத்திலே யாதொரு சிறு குறைகள் கூட இனி இல்லாமல் பகவான் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் சந்ததிகளையும் காத்து ரட்சிப்பார். உங்கள் திரு இல்லத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் செய்யக்கூடிய தொழில்களை அவர் கூட நின்று நடத்துவார். சம்பாதித்த பணம் வீட்டிலே நிலைத்திருந்து உங்களுக்கு பயன்பெற அவர் அருள் புரிவார். யாதொரு குற்றம் குறைகளும் உங்களுக்கு இல்லாமல் அவர் காத்து ரட்சிப்பார். எல்லாம் அல்ல கருணாமூர்த்தி, கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இந்த அற்புதத்தை நிச்சயமாக உங்களிடம் செய்வார். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की, யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் की. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.